ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரே வீடியோவில் 5 நெக் டிசைன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவுலேயே நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், கேன்வாஸில் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஸ்டார் நெக் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், ஒடுக்கமாக மெல்லிஸாக வந்து கீழே வந்து இது போல் ஒரு வளைவு கொடுத்துடலாம். ஒரு 3 வளைவு வர்ற மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த நெக்குக்கு நம்ம பார்டரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்டரும் லேஸ் மட்டும் இருந்தால் போதும், அழகான டிசைனை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ இந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள் ரவுண்டும் பாருங்கள், இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்டர் பாருங்கள், நம்ம கைக்குன்னு கொடுத்த பார்டரை இது போல் குறுக்க கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு பகுதியில் இது போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நல்ல பக்கமாக திருப்பி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தையல் போடும்போது துணிக்கு ஏற்ற கலர் நம்ம நூல் போட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த பார்டரோட கெட்ட பக்கத்தில் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இதுக்கு கழுத்தோட அகலம் வந்து மாறாமல் இருக்க நம்ம கழுத்து வந்து 2.5 2.5 5 இன்ச்சு கரெக்டாக வந்து நோட் பண்ணி நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இந்த கோட்டை ஒட்டியே பாருங்கள், இந்த வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டா அந்த ஒரு நூல் கேப்பில் தான் நம்ம தைக்க போகிறோம். அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை. அயன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தையல் போடணும். எதுக்காக இந்த தையல் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் பகுதியும் கேன்வாஸும் அப்படியே பசை போல் ஒட்டின மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த தையல் வந்து போடுறோம். அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலெல்லாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பிக்கலாம். இப்போ இதுக்கு அவுட்லைன் பாருங்கள், நம்ம அதே ஒரு நூல் கேப்லேயே தச்சுக்கலாம். இதோட டிஃப்ரெண்ட் வந்து நம்ம எதுக்காக ஒரு நூல் கேப்பில் தைக்கிறோங்கிறதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள். அழகாக நீட்டாக ரவுண்டாகவே இது போல் ஒரு நூல் கேப்பில் தச்சுக்கலாம். இப்போ என்னுடைய கேன்வாஸ் பார்த்திங்கன்னா அயன் பண்ணோம் அப்படின்னா சரியாக ஒட்டாது. அதனால தான் நான் வந்து தையலே போட்டுடுறேன். தையல் போடலாட்டினா கண்டிப்பாக நம்ம வந்து அயன் பண்ணணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக தச்சிட்டோம். இப்போ வந்து அவுட்லைன் வந்து கேன்வாஸை ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து லேஸ் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸு விட தேவையில்லை. கேன்வாஸ் ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக சென்டரில் பாருங்கள் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த கேன்வாஸ் பகுதியை வைக்கணும். அந்த பார்டர் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் வைக்கணும். இப்போ முன்னாடி போட்ட தையல் மேலேயே உள் ரவுண்டில் இது போல் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துல கார்னர் வருதோ அந்த இடத்துல ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பிக்கலாம். அப்போ தான் அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இது எதுக்காக இந்த 1/4 இன்ச்சு கேப்பு விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஷேப் வந்து அழகாக கிடைக்கிறதுக்காக தான் இந்த 1/4 இன்ச்சு பிசுறு விடுறோம். ஒட்டியே வந்து கட் பண்ணக்கூடாது. 1/4 இன்ச்சு நார்மலாக கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நார்மலாக ஒரு டிசைன் கழுத்து தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தானே கட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த நெக்குக்குமே நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சாலுமே அந்த 1/4 இன்ச்சு பிசுறு விட்டால் மட்டும்தான் அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கிறதுக்காக, அந்த பிசுரை கட் பண்ணுறதுக்காக தான் இந்த 1/4 இன்ச்சு பிசுறு வந்து கண்டிப்பாக விட்டாகணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம்.
நல்ல பக்கமாக இது போல் அழகாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுறலாம் பாருங்கள். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது பார்டர் வந்து என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள். எப்போதுமே டிசைன் நெக் தைக்கிறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் கலர் மாறுபடுது, எந்தெந்த இடத்துலலாம் லேஸோட கலர் வந்து மாறுபடுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த டிசைன் ப்ளவுஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ உள் ரவுண்டாக அழகாக நீட்டாக தையல் போட்டுட்டோம். அவுட்லைனில் இருக்கக்கூடிய அதையுமே பாருங்கள் அட்டாச் பண்ணி நம்ம தச்சிடலாம். முன்னாடி போட்ட தையல் மேலேயே இது போல் பொறுமையாக அழகாக நீட்டாக தச்சுக்கலாம் பாருங்கள். அந்த வளைவு வரக்கூடிய இடம்லாம் நம்ம வந்து அழகாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சோம்னா தான் அந்த வளைவு ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். நம்ம நாட்டில் சர்ருன்னு ஃபாஸ்ட்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வளைவு ஷேப் வந்து ஒழுங்காக வராது. அதனால் வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம பார்டரை அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம். இதுக்கு அவுட்லைன் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இந்த மெல்லிசா இருக்கக்கூடிய லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வந்து நம்ம வந்து இந்த டிசைனுக்கு எந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சா நல்லா இருக்கும்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லேஸை வந்து அட்டாச் பண்ணி தைக்கணும். ஏதோ ஒரு கலர் கிடைக்குது, ஏதோ ஒரு இந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்குன்னு தைக்கக்கூடாது. லேஸோட டிசைன் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கணும். அதே போல் வளைவு நெளிவு வரக்கூடிய டிசைனுக்கெல்லாம் இந்த மாதிரி லேஸ் வந்து வளைவு நெளிவுகளுக்கு தைச்சா நல்லா இருக்குமான்னு பார்த்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் நெக்குக்கு வந்து அட்டாச் பண்ணி தைக்கணும். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய வந்து நூல் வந்து மாற்றி போட்டுக்கலாம். இந்த இது பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக நம்ம அழகாக நீட்டாக தைக்கணும். ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் கண்டிப்பாக ஃப்ளீட் வைக்கணும். அப்போ தான் நம்ம வெட்டும் போது என்ன ஷேப் கிடச்சிச்சோ அதே ஷேப் வந்து தைச்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். அதனால கார்னரில் வரக்கூடிய ஃப்ளீட் மட்டும் நம்ம வந்து அழகாக நீட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். இன்னொரு தையல் இந்த ஓரத்தில் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு நம்ம தையக்கூலி எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். தையக்கூலியும் டிசைனுக்கும் சேர்த்தே 400 ரூபாய் அல்லது 450 வரைக்கும் வாங்கிக்கலாம். உங்கள் ஏரியா சைடு எப்படி வாங்குகிறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து சின்னதாக பவு வந்து தைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைடு 2 சைடு மட்டும் நம்ம தைச்சிக்கலாம். 1 சைடு மடிப்பு இருக்குது. இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். 1 சைடு பிசுரை மட்டும் நம்ம வந்து தைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனாக இருக்க இடத்துல பிசுறு பகுதியை உள்பக்கமாக நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு அந்த ஹைட்டில் வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு இது போல் 4 சைடுமே பார்த்திங்கன்னா படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இதோட சென்ட்ரு பகுதியில் பாருங்கள் அடுக்கடுக்காக ஃப்ளீட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ இதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் டைட்டாக சுற்றி விட்டுட்டு பூ கட்டுற மாதிரியே ஒரு டபுள் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனை ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக அட்டாச் பண்ணி நல்லா கெட்டி தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் அழகுபடுத்துறதுக்காக ஸ்டோன் பீஸ் வச்சுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனும் பாருங்கள் அதே அளவில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்கு லைனிங் கிளாத்தை மட்டும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தச்சு ரெடி பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு.
இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கலர் துணியை வந்து எடுத்திருக்கோம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அகலத்தில் இது போல் நேராக கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து, அந்த சைடும் 1/4 இன்ச்சு மடித்து, குறுக்க ஒரு மடிப்பு மடித்து இது போல் ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். துணிக்கு ஏற்ற நூல் கண்டு நம்ம கண்டிப்பாக வந்து போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சில் இது போல் குட்டி குட்டியாக நிறையா பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இது வந்து நேர் பீஸில் தான் நம்ம கட் பண்ணி தச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒன் சைடு நெக் டிசைன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதோட இந்த சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஒவ்வொரு பகுதியையுமே இந்த மாதிரி 2ஆக மடித்து கழுத்தை ஒட்டியே நம்ம வந்து தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு இது போல் நம்ம வரிசையாக தைக்கலாம். பிசுறு பகுதி வந்து உள் பக்கமாக வரட்டும், அப்போ தான் நம்மளுக்கு வெட்டும் போது ஈஸியாக இருக்கும். கழுத்து பகுதியிலேருந்து பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு இது போல் வரிசையாகவே தைக்கலாம். இதோட ஒவ்வொரு கயருக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த சைடு இருந்து ஒரு 1/4 இன்ச்சும் தையல் வரும்பொழுது ஒவ்வொரு கயருக்கும் இடைப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இது போல் வரிசையாகவே அழகாக நேராக தைக்கணும். அந்த மடிப்பு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி இறக்கும் வராமல் ஒரே அளவாக சேமாகவே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், வரிசையாக லைனாகவே அழகாக நீட்டாக தைக்கணும். பொறுமையாகவும் தைக்கணும். அளவுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கணும் பாருங்கள். இப்போ கீழே வரைக்கும் தச்சு முடிச்சிட்டோம். சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்து ஒரு டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த லைனில் நம்ம இதே டிசைனையே அப்படியே நம்ம வச்சு தைக்கலாம் பாருங்கள். இதுக்கு பிசுறு பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக வர்ற மாதிரியே அதே 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு கயிறு பகுதியும் இந்த மாதிரியே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் தையல் பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப்பில் மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சதுக்கப்புறம் அழகாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம லேஸ் பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம் பாருங்கள். இதுக்கு நான் 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கழுத்தோட அவுட்லைனில் தைச்சிட்டு அழகுக்காகவும் அந்த பிசுரை மறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி லேஸை பயன்படுத்தி நம்ம தைச்சிக்கலாம். இந்த லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த பிசுரை மறைச்சி தைக்கும் பொழுது அந்த தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அந்த தையல் பகுதியை பிசுறு பகுதியை மறைச்சி நம்ம லேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்கணும் பாருங்கள். இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு கிளாத் எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா 1/4 மீட்டரே நம்மளுக்கு வந்து போதுமானது. ஆனால் கடையில் பார்த்திங்கன்னா 1/4 மீட்டர் தரமாட்டாங்க, 30 பாயிண்ட் தான் தருவாங்க. இப்போ இதுக்கு இன்னொரு தையல் இந்த ஓரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு டிசைன். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். சென்ட்ரு பகுதியில் ஃப்ளவர் டிசைன் வச்சுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம்.
அடுத்த டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்க இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்க. அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரவுண்டாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷேப் பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் பாருங்க. இப்போ இதை லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். நழுவாமல் இருக்கணும் பாருங்க. இதோட உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் வருதோ அந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே ஷேப் வந்து அழகாக நீட்டாக கிடச்சிடும். கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். அதே டைம் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே ஃபாஸ்ட்டாகவும் தைச்சி முடிச்சிடணும். இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா அதே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம உள் ரவுண்டு போட்டுக்கலாம் பாருங்கள். கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பிக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பிசுறு விடாமல் நீங்கள் அப்படியே கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருப்ப முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் 1/4 இன்ச்சு பிசுறு விட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இல்லையா? அதனால் 1/4 இன்ச்சு பிசுறு கண்டிப்பாக விடணும். கொஞ்சமாவது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக இவங்க 1/4 இன்ச்சு பிசுறு விடுறாங்கன்னு. கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள். இது போல் பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து நல்ல பக்கம் திருப்பி எடுத்து அந்த ஷேப்பை பாருங்கள் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக நீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். துணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நூலை எடுத்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். இது போல் பாருங்கள் நம்ம வந்து அழகாக படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேலேயோ சைடுலேயோ தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக பொறுமையாக தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து படிமான தையல் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் 2 கிளாத்தையுமே சேர்த்து வச்சு நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு. இப்போ 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சு மடித்து இது போல் ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம்.
இப்போ பாருங்க, இந்த பகுதியை நீட்டா அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 1½ இன்ச் ஹைட்ல இது போல ஒரு வளைவு ஷேப் ஆம்கோல் சைடு வரைக்கும் நம்ம குடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ல. ஒன் சைடு மட்டும் போட்டு விட்டுட்டு, இன்னொரு சைடு பாருங்க ஆப்போசைட்ல அப்படியே நம்ம மடிச்சு விட்டுட்டு, அந்த அச்ச தேய்ச்சோம் அப்படின்னா, இதோட அச்சு இந்த சைடு விழுந்துரும். இப்போ இந்த லைன நம்ம டார்க்கா வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச் நீளமும், 2 இன்ச் அகலத்தில இது போல ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, முக்கோணமா மடிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு செங்குத்தான முக்கோணமா இது போல மடிச்சு நம்ம தச்சுக்கலாம். நான் சாம்பிளுக்காக 1 மட்டும் தச்சு காட்டுறேன். இது போல பாருங்க, நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முக்கோணத்தையும் கோட்டு மேலேயே அழகா நீட்டா நெருக்கமாவே வச்சு தச்சுக்கலாம். அந்த முக்கோணத்தோட பிசுறு பகுதி கோட்டு மேலே வர்ற மாதிரி இது போல் அந்த தையல் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். நெருக்கமாக தைக்கணும். இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமர் ஒரு சிம்பிள் டிசைன் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம அழகா நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இந்த லேஸை நம்ம வந்து பயன்படுத்தி தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த லேஸை தைக்கும் பொழுது அந்த பிசுறு பகுதி வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம அழகாக நீட்டாக கவர் பண்ணி தச்சுக்கலாம். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் பாருங்கள். அந்த நூல் பிசுறு எல்லாத்தையுமே கையோடையே கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ கழுத்தோட அவுட்லைனுமே இதே கலர் லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். அந்த கார்னர் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளீட் வச்சு தைக்கலாம். அப்போ தான் அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளீட் வைக்கணும். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும் பாருங்கள். அந்த ஃப்ளீட் வைக்கிறதுமே நம்ம வந்து அழகாக நீட்டாக மடிக்கணும். அந்த ஃப்ளீட் அந்த தூரத்து பார்வைக்கு அந்த ஃப்ளீட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக ஃப்ளீட் வச்சு நம்ம திருப்பினோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது போல் பாருங்கள், அழகாக நீட்டாக கழுத்தை ஒட்டியே அந்த லேஸை கவர் பண்ணி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம், இன்னொரு தையல் இந்த ஓரத்துலேயே நம்ம போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக 2வது தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுக்கலாம். இந்த பகுதியை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா அதே அளவில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஒரு 2½ இன்ச்சில் இது போல் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் இது போல் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம் பாருங்கள். கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நெக் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் வந்து அழகாக நீட்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு பிசுறு விட்டுட்டு தையல் போட்டோமோ அதே அளவுக்கு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்டு ஷேப் மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா முக்கோண ஷேப்க்கு அந்த கார்னர் பகுதியில் மட்டும் நம்ம கண்டிப்பாக கட் பண்ணணும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். அந்த கார்னர் ஷேப் நம்மளுக்கு ஷார்ப்பாக கிடைக்கிறதுக்காக இது போல் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம வந்து நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த இடம் நம்மளுக்கு வந்து அழகாக ஷார்ப்பாக கிடச்சிரும். அழகாக நீட்டாக பாருங்கள், இது போல் ஷேப் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டிசைன்லாம் இப்போ ட்ரெண்டியாக வந்த டிசைன் தான். சிம்பிளாக நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இது போல் பாருங்கள், அழகாக ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் அழகாக நீட்டாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக தச்சிட்டோம். இப்போ சென்ட்ரு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு கயர் மாதிரி தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நேர் பீஸில் இந்த சைடும் அந்த சைடும் பிசுரை மடித்து குறுக்க ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இன்ச்சு ஹைட்டில் இந்த கயரை நம்ம கட் பண்ணிவிட்டு 2 கார்னர் பகுதியையும் இது போல் இணைச்சிடலாம். தையல் வந்து குறுக்க போடாமல் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே ஷார்ப்பாக வர்ற மாதிரியே நம்ம போடணும். பாருங்கள், குறுக்க இப்படி நேராக தையல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸுக்கு அதுக்குமே நம்மளுக்கு வந்து அழகு இல்லாமல் தெரியும். அதனால் முன்னாடி போட்ட தையல் எப்படி முக்கோண ஷேப்பில் வந்துருந்துச்சோ அதே ஷேப்லேயே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ தச்சுட்டு நூல் பிசுறு எல்லாத்தையுமே கையோடையே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த கழுத்தோட அவுட்லைனில் பார்த்திங்கன்னா லேஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அளவில் அந்த ஒரு நூல் 2 நூல் கேப்பில் இது போல் லேஸை பயன்படுத்தி நம்ம தைச்சிக்கலாம். கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து லைட்டாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஃப்ளீட் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளீட் வைக்கும் பொழுது நம்ம வந்து அழகாக முக்கோண ஷேப் வர்ற மாதிரி அழகாக நீட்டாக வைக்கணும். தூரத்து பார்வைக்கு அந்த ஃப்ளீட் வச்ச மாதிரியே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம ஃப்ளீட் வச்சுட்டு இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். நூல் வந்து கலர் மாற்றி மாற்றி போடணும். என்னென்ன கலர் தைக்கிறோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் போட்டால் மட்டும்தான் அந்த டிசைன் ப்ளவுஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வச்சுக்கலாம் அழகுபடுத்துறதுக்காக. இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு பாட் நெக்கை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை மட்டும் அந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை இப்போ பாருங்கள், நம்ம வந்து தச்சு முடிச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு டபுள் கலரில் ஃப்ரீல் வர்ற மாதிரி தான் தைக்க போகிறோம். ஒன்று வந்து பார்டரும் இன்னொன்று பிளெயின் துணியும் எடுத்து இது போல் நம்ம வந்து 2 துணியையுமே சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. இதை இப்போ பார்த்திங்கன்னா குறுக்க வந்து இது போல் 2ஆக மடித்து ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இது பாதி பார்த்திங்கன்னா பிளெயினாகவும் வரும், பாதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்டரும் வரும். அந்த மாதிரி டிசைனில் தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக வரிசையாகவே ஃப்ளீட் வச்சிடலாம். ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் இது போல் நெருக்கமாகவே நம்ம தச்சுக்கலாம். ஆரம்பத்தில் 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சில் மடிக்கணும், 1/4 இன்ச்னா 1/4 இன்ச்சில் மடிக்கணும். அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு மடிக்கிறோமோ அதே அளவு தான் முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அழகாக நீட்டாக மடித்து தைக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீல் நெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்து பகுதியில் பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப்பில் இந்த ஃப்ரீலை யூஸ் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். கழுத்தை ஒட்டியே வைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு இது போல் வரிசையாக நம்ம தச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் பாதி ஒரு கலரும் இந்த பாதி ஒரு கலரும் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் தையல்லேருந்து ஒரு நூல் கேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லேஸுக்கு இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்ட்ரு பகுதியில் அழகுபடுத்துறதுக்காக ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து வச்சுருக்கோம். இந்த 5 டிசைனுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு நெக் டிசைனோட சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.